Hello friends, welcome to Bestcooking. இன்னைக்கு நம்ம 2 நிமிஷத்துல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். இதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கங்க, 2 பிரெட் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கங்க. வெங்காயத்துல வந்து பெரிய வெங்காயம் வந்தா பாதி போட்டுக்கங்க, சின்ன வெங்காயம் வந்தா 1 போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் வந்து பாதி எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் போல் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதாவது ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி அடிக்கிறது இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு ஸ்பூனை வச்சோ நல்லா வந்து இதை கலக்கிக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதில் கொஞ்சம் போல் இந்த நெய் மட்டும் லைட்டாக விட்டுக்குங்க. நெய் இல்லை பட்டர் எது வேணால் விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனோன்னே நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த முட்டையை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். நம்ம ஒரு ப்ரெட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே சென்டரில் வச்சுருங்க. இப்போ வந்து முட்டை வந்து நமக்கு கொஞ்சம் வெந்தோடனே இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம வச்சுருக்க இந்த கெச்சப் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முட்டையை வந்து ஃபுல்லாக இப்படி வந்து உள்பக்கமாகவே இப்படி வச்சுருங்க. நமக்கு வெளியில் வந்து அந்த ப்ரெட்டு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் மைனஸ் தடவிடுங்க. அதாவது இந்த ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு மைனஸ் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருங்க. ஃபுல்லாக அந்த ப்ரெட்டில் வந்து மைனஸ் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இது மேலே நம்ம கொஞ்சம் போல் நெய் இல்லை பட்டர் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அடுப்பை வந்து நல்ல சிம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இல்லாட்டினா உங்களுக்கு நம்ம அந்த சைடு வந்து ப்ரெட் வந்து ரொம்ப கருகி போயிடும். சிம்லேயே வச்சா தான் பாருங்கள் உங்களுக்கு ஓரளவு நமக்கு டோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் நெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, டின்னருக்கும் சரி, இல்லை சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ நம்ம வந்து டோஸ்டர் இருக்கும், உங்களுக்கு ப்ரெட் டோஸ்டர் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து வரி வரியாக அச்சு மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல் போடுறனால அந்த மாதிரி இருக்காது. அதனால் லைட்டாக வந்து கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அச்சு வராது நமக்கு. இப்போ லைட்டாக இந்த பக்கம் திருப்பி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு அருமையான ப்ரெட்டில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.